அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் செங்கோட்டையன். கொங்கு மண்டலத்தில் 50 தொகுதிகளில் செங்கோட்டையன் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து 6 மாத காலமாக செயல்பட்டு வந்தார். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் கொடுத்தார். அன்றே கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டது. சமீபத்தில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய குரு பூஜையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவோடு சென்று கலந்து கொண்டார். இதனால் அவரது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையனை நீக்குவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த ஆலோசனையின் பொழுது கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் செங்கோட்டையனை நீக்க வேண்டும் என ஒருமனதாக கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேண்டுமென்றால் நமக்கு பின்னடைவு ஏற்படலாம், மற்றபடி தமிழகம் முழுவதும் அவரால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது, அவரால் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது, எனவே அவரை நீக்க வேண்டும் என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியும் துணிந்து செங்கோட்டையனை நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களோ செங்கோட்டையனை இந்த அளவிற்கு பேச சொன்னதே அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் தான். 18வது மக்களவை தேர்தல் முடிந்த உடனேயே செங்கோட்டையனோடு 6 தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், நாம் பிளவுபட்டு இருப்பதால் திமுக வெற்றி பெற்றுவிட்டது, நாம் வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் என்றால் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அந்த 6 தலைவர்களும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள். செங்கோட்டையன் மட்டுமே தனித்து இருக்கிறார். செங்கோட்டையன் நீக்கத்திற்காக அவர்கள் எதுவும் பதிலளிக்கவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பல பேர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் சரியான ஆள், உங்கள் தலைமையில் தான் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும், எனவே நீங்கள் துணிந்து செய்யுங்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என செங்கோட்டையனுக்கு வாக்குறுதி அளித்ததன் பின்னணியில் தான் செங்கோட்டையன் துணிந்து இறங்கினார். ஆனால் அவர்கள் அனைவரும் தற்பொழுது மௌனம் காத்து வருகிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சில நிர்வாகிகளோ நீங்கள் துணிந்து செயல்பட்டு வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தைரியத்தில் தான் செங்கோட்டையன் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் மூவரோடு சேர்ந்து செங்கோட்டையன் 4வர் அணியை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த 4வர் அணி ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலிலேயே தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதற்கு காரணம் அமமுக. தற்பொழுது ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா என அனைவரும் ஒருங்கிணைந்திருப்பதால் கொங்கு மண்டலத்திலும் இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய பகுதி கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்களில் போட்டி வேட்பாளர்களை செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களின் மூலம் நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு செங்கோட்டையன் இந்த பகுதிகளில் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினால் கண்டிப்பாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மேலும் பிரியும். இவ்வாறு பிரிந்தால் கொங்கு மண்டலத்திலும் அதிமுக வெற்றி பெற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். அவ்வாறு நிகழ்ந்துவிட்டால் அது திமுகவிற்கு சாதகமாக மாறிவிடும். அதுபோன்று நிகழக்கூடாது என அதிமுகவினர் கருதினாலும் கூட செங்கோட்டையன் நீக்கத்திற்கு அவர் பதிலளிக்கும் விதமாக இதை செய்வார் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை இந்த பகுதிகளில் செங்கோட்டையன் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினால் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். மேலும் பாஜகவின் மூலமாக செங்கோட்டையனை சரி செய்ய எடப்பாடி பழனிசாமி முயலலாம் என்று கூறப்பட்டாலும் கூட செங்கோட்டையன் நீக்கத்திற்கு காரணமே பாஜக தான். பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டுதான் செங்கோட்டையன் செயல்பட்டார். ஆரம்பத்தில் கட்சி பொறுப்புகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட உடனேயே செங்கோட்டையன் டெல்லிக்கே சென்று பாஜகவின் தலைவர்களை சந்தித்தார். ஆனால் அவர்கள் அப்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆறுதல் கூறினாலும் செங்கோட்டையனா எடப்பாடியா என்று வரும்பொழுது அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் சாதகமாக இருப்பார்கள். காரணம், கட்சி செங்கோட்டையனிடம் இல்லை, எடப்பாடி பழனிசாமியிடம்தான் உள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது செங்கோட்டையனும் இறுதி நேரத்தில் தனது முடிவை மாற்றிக்கொள்ள மறுப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மீண்டும் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.